வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோன்னா, தமிழ் இலக்கணத்தில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிற பாடம் தான் நம்ம பார்க்க இருக்கோம். இது தமிழ் வகுப்பில் பார்த்திங்கன்னா 2வது இலக்கண வகுப்பில் 2வது வகுப்பு. ஏற்கனவே இப்போ நீங்கள் முதல் வாட்டி வரீங்க நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா வகுப்பு 1 பார்த்துட்டு அடுத்தது இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வழக்கம் போல் உங்கள் இலக்கண நோட்டை எடுத்துக்கோங்க, அப்படியே நோட்ஸையும் எழுதிக்கோங்க. இப்போ முதல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா, முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்ன, இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல எழுத்துக்களை எப்படி வகைப்படுத்துகிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் இலக்கண வகை பார்த்தோம். அதில் எழுத்தும் ஒரு எழுத்து இலக்கணம் இருக்குது. இப்போ அந்த எழுத்தை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, எழுத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க போன கிளாஸில் தான் உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்னன்னு பார்த்தோம், இது என்ன முதல் எழுத்து அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது வரும். அதே மாதிரி சார்பு எழுத்துனா என்னன்னு பார்ப்போம். முதல் எழுத்துனா ஃபஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை, இந்த எழுத்தை வச்சு தான் நீங்கள் ஒரு வார்த்தையவே எழுத முடியும், அது முதல் எழுத்து. சார்பு எழுத்துங்கிறது அந்த வார்த்தைக்கான சப்போர்ட்டிங் லெட்டர்ஸு. சரிங்களா? சார்பு எழுத்துனா அதை தொடர்ந்து வரக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடியதுனால அதோடைய பேர் சார்பு எழுத்து. இப்போ முதல் எழுத்துனா என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். உயிரெழுத்து 12, அது நமக்கு தெரியும். மெய் எழுத்து 18. இந்த 12 கூட்டல் 18 ரெண்டையும் மொத்தமாக கூட்டினா 30 எழுத்து வரும். ஆகிய அந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த வார்த்தையை எழுதினாலும் இந்த முதல் எழுத்து தான் ஒரு உயிரெழுத்து மாதிரி. இந்த முதல் எழுத்துக்கள் இல்லாமல் வராது. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாகவே இருக்கிறதே இந்த முதல் எழுத்துக்கள் தான். அதனால தான் இதன் பேர் முதல் எழுத்து. அப்போ முதல் எழுத்து எத்தனை வகைப்படும், முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 30ன்னு நீங்கள் சொல்லணும். ஒருவேளை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. இப்போ சார்பு எழுத்து பார்ப்போம். இதோ இந்த பிக்சரை பாருங்கள். இந்த கூட்டத்தில் யானை கூட்டம் இருக்குது. அதில் முதல்ல ஒரு யானை போகுது, பெரிய யானையாக இருக்குது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த சின்ன சின்ன யானைங்க, குட்டி யானைங்க எல்லாமே போகுது. இதில் அந்த முதல்ல போகிற எழுத்து தான், யானை தான் முதல் எழுத்து. அதை சார்ந்து பின்னாடி போகக்கூடிய மற்ற எல்லா எழுத்துக்கள் தான், அதுதான் அந்த யானைங்க. ஒரு யானையும் ஒரு எழுத்து, அதெல்லாம் சார்பு எழுத்தும்பாங்க. இப்போ இந்த சார்பு எழுத்துனா என்ன? முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எனப்படும். சரிங்களா? அப்போ சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்னா 10 வகையாக இருக்கான். என்னென்னா, ஒன்று உயிர் மெய், அப்புறம் ஆயுதம், அதன் பிறகு பார்த்திங்கன்னா உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சார்பெழுத்து மட்டும் பார்த்திங்கன்னா 10 வகையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 10ஐயுமே பார்க்க போகிறோமான்னு கேட்டால் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம உயிர்மெய்யும் ஆயுதம்னு 2 சார்பெழுத்து தான் நம்ம பார்க்க இருக்கோம். அப்போ முதல் எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்த்துட்டோம், 30 எழுத்து. உயிரெழுத்துக்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். சார்பெழுத்துக்கள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இதில் உயிர்மெய் நம்ம ஏற்கனவே தெரியும். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவது உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ரெண்டையும் பெருக்குனா 216 எழுத்துக்கள் வரும். இந்த 216 எழுத்துக்கள்னால் பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள். அதில் உயிர் மெய் குற்றியல் குறியல் எழுத்துக்கள் இருக்குது, உயிர்மெய் நெடில் எழுத்துக்களும் இருக்குது. அதுவும் எத்தனைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ உயிர்மெய் எழுத்துக்களின் ஒளி வடிவமும் மெய்யெழுத்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா ஓசையும் அந்த இதுவும் சேர்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி வரி வடிவமும் மெய்யெழுத்தும் ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்துக்கள் அளவுக்கே ஒலிக்கும். உயிரெழுத்து எந்த கால அளவோ அந்த அளவில் தான் இந்த உயிர்மெய் எழுத்தும் ஒலிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆனா கூட்டல் இக்குன்னு போடுறீங்கன்னு வைங்க, உயிரெழுத்து வெறும் ஒரு மாத்திரை அளவு தான் இருக்குது. வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? கான்னு தான் வரும். அதுவும் ஒரு மாத்திரை அளவில் தான் இருக்கும். ஒருவேளை ஆவண்ணா கூட்டல் இக்குன்னு இருக்குன்னு வைங்க, கான்னு வரும். சரிங்களா? அப்போ ஆவண்ணா 2 மாத்திரைனா உங்களுக்கு வரக்கூடிய உயிர்மெய்யும் 2 மாத்திரை அளவில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ எந்த அளவு நீங்கள் உயிரெழுத்து கொடுக்குறீங்களோ அதனுடைய மாத்திரை அளவு தான் வரக்கூடிய உயிர்மெய்யும் இருக்கும்.
முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதுவும் ஒரு சார்பெழுத்து வகைக்குள்ளே அடங்கும். ஏன்னா உயிர்மெய் எழுத்து எல்லாமே தனித்தனியாலாம் ஒரு வார்த்தையாக இருக்காது. அதுக்கு முதல்ல ஒரு உயிரெழு முதல் எழுத்து வந்துடும். அதை சார்ந்து இந்த உயிர்மெய்யும் சார்பெழுத்துக்களாக போய் இருந்துடும். அடுத்து இருக்கிறது ஆயுதம். இந்த ஆயுதம்ங்கிறதும் ஒரு சார்பெழுத்து தான். ஏன்னா நமக்கே தெரியும் ஆயுத எழுத்தான அக்கேனா தனியாலாம் எங்கேயுமே ஒரு வார்த்தையில் நீங்கள் பார்க்க முடியாது. இதனுடைய அதோட எப்படி சிம்பிளாக இருக்கும், வரி வடிவம் எப்படி இருக்கும்னா 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. எழுத்துக்கள்லேயே 3 புள்ளிகள் உள்ளது இந்த அக்கேனா மட்டும்தான். இந்த அக்கேனாக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. இது கொஷின்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் இதெல்லாம் வந்து இந்த ஆயுதத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இதுவுமே வந்து கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. நுட்பமான ஒலிக்கும் முறை உடையது. இதில் என்னன்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் மட்டும்தான் இது வரும். இது தனித்து இயங்காது. எழுத்துக்கள்லேயே தனித்து இயங்காதுன்னா நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் ஆயுத எழுத்துன்னு சொல்லிடலாம். முதல் எழுத்துக்களில் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இது ஆயுத எழுத்து. ஆயுதம்ங்கிற ஒரு சார்பெழுத்துக்குள்ளே வந்துடும். அப்போ 10 சார்பெழுத்து வகைகள் இருக்குது. அதில் ஆயுதமும் ஒரு சார்பெழுத்து தான். அப்போ இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்னென்ன பார்த்தோம்? முதல் எழுத்து சார்பெழுத்தில் எழுத்துக்கள் 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 எழுத்துக்கள். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தையும் கூட்டி சொல்லணும். சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். இது வந்து முதல் எழுத்தை சார்ந்து வருவதனால சார்பெழுத்துக்கள். அதில் 10 வகைகள்: உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுப்படை, ஒற்றெழுப்படை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து இது முடிஞ்சுது. நம்ம அடுத்த வகுப்பில், அடுத்த இலக்கண வகுப்பில் அடுத்த இலக்கண டாபிக் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.